உள்ளுவாங்க. மா வாங்க. மா அக்கா அவங்க வந்துட்டாங்க. வாங்க ஆண்டி. வாங்க மகேஷ் உட்காருங்க. வாங்க 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 உட்காருங்க. இதான் மாப்பிள்ளை அவங்க அம்மா. உட்காருங்க. ராஜேந்திரா ஜூஸ் எடுத்துட்டு வாடா. இந்த வாரக்கா குடு. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? எடுத்துக்கங்க குடிங்க. ஆமா இது என்ன ஜூஸ்? எலுமிச்சம் ஜூஸ் சாப்பிட்டு பாருங்க, என்ன மாதிரி நல்லா பாலிஸ் ஆயிருவீங்க. ஹலோ, நான் அதை கேட்கல. இத அபிதானே கொண்டு வந்து தரணும், நீங்க கொண்டு வந்து தரீங்க. நான் என்ன உங்களைய கட்டிக்க போறேன்? அதுக்கு தான் கொடுத்து வைக்கலையே. நான் மட்டும் பொம்பளையா பிறந்திருந்தா பரவாயில்ல. மாமா யாருக்கு கொடுத்து வைக்கல? 2 பேருக்கும் தாண்டா. எங்க அபியை காணோம்? அக்கா ஆபீஸ் போயிருக்கு. ஆபீஸ்க்கா? இன்னைக்கு கூடவா ஆபீஸ்க்கு? ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு போயிருக்கா. வந்துடுவா. வந்துருவாங்கல்ல ஆண்டி? கண்டிப்பா வந்துடுவா. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல அன்னி மாதிரி இன்னைக்கும் ஆயிட போகுதுன்னு தான். சச்சா, அபிதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளே, இந்த முறை கண்டிப்பா வந்துடுவா. ஓகே ஓகே, அபி இன்னைக்கு டயத்துக்கு வந்துடணும், அதான் எங்க பிரார்த்தனை. ஹலோ ஆனந்தி, நான் தொல்காப்பியன் பேசுறேன். சொல்லுங்க. நான் ஆனந்தி தான் பேசுறேன். அக்கா கிளம்பியாச்சா? ரெடியா இருக்காங்க. நாங்க வர கார் சொல்லியிருந்தோம், வந்ததும் கிளம்பி வந்துடும். கொஞ்சம் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடும், வந்ததும் கிளம்பி வந்துடும். ஓகே. அக்கா ரிலாக்ஸ்டா தானே இருக்கு? நல்லா இருக்காங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. வண்டி வந்த உடனே பார்த்து கூட்டிட்டு வந்துருங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கூட்டு வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. பை. என்னாச்சு? தொல்காப்பியன் தான் ஃபோன் பண்ணாரு. வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரா. வண்டி வந்த உடனே அக்காவை கூட்டிட்டு வந்துடுறாராம். அபி அக்காவுக்கு ஒண்ணுமே இல்ல, ப்ராப்ளம் இல்ல, ரிலாக்ஸ்டா தான் இருக்கான். வருத்தப்படாதமா. என்னங்க அபி 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 இங்க யாரையுமே காணோம். உஷா. ஹாய் சாந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அபி எங்க? அதோ பின்னாடி இருக்காங்க. ஹாய் அபி. ஐயோ, என்ன அபி இது? டைம் ஆச்சு, நீ இன்னும் ரெடி ஆகாம உட்கார்ந்துட்டு இருக்க. ஏய், அவளை ஏன் இன்னும் ரெடி பண்ணல? அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரமாச்சு? ஏன் இவ்வளவு லேட்? அண்ணா நகர்ல இருந்து இன்னும் ஃளைட் சர்வீஸ் விடல. ஆட்டோல வந்தேன், அதான் லேட். போருமா? நீ பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்க. அபிய ரெடி பண்ணாம என்கிட்ட வாயிட்டு இருக்க. அபி சீக்கிரம் எழுந்துரு. எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ண, கிளம்பு, வா போலாம். வேண்டாம் உஷா. அபி என்ன பேசுற நீ? அபி என்னாச்சு உனக்கு? ஆர் யூ ஆல்ரைட்? அபி, எல்லாமே என்ன மீறி நடக்குது உஷா. எனக்கு கஷ்டமா இருக்கு. அபி என்ன அபி இப்ப போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்க? எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குது. நீ சீக்கிரம் கிளம்பு, கண்ணை தொடச்சுக்கோ, அழாத. என்ன உஷா, இவங்க தான் அப்படி பேசுறாங்கன்னா நீயும் அப்படி பேசுறியே. அபி, நான், இவங்க, ஆனந்தி, உங்க அம்மா எல்லாருமே இப்படிதான் பேசுவோம். ஏன்னா நாங்க எல்லாருமே உன் மேல 100% அக்கறை இருக்கிறவங்க. உஷா, நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். அபி, உன்னை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அபி நான் இதெல்லாம் பேசுறேன். இந்த வாழ்க்கை உனக்கு கண்டிப்பா நல்லபடியா அமையும், என்ன நம்பு. இங்க பாரு, நான் அந்த மகேஷ பார்த்தேன், அவரோட பேசினேன். சில பேர் பார்த்த உடனே அவங்க நல்லவங்கன்னு தெரியும் தெரியுமா? அவங்கள உடனே புடிச்சு போயிடும். இந்த மகேஷும் அதே மாதிரிதான். உன்ன மாதிரி ஒருத்திக்கு அவர் தான் பெர்ஃபெக்ட் சாய்ஸ். இங்க பாரு அபி, நீ ஒன்னும் கல் இல்ல, மனுஷி. உனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, ஒரு வாழ்க்கை இருக்கு. நீ இங்க எல்லாருக்காகவும் எவ்வளவு கஷ்டப்படுற. உங்க அம்மாவுக்காக, ஆர்த்திக்காக, ஆனந்திக்காக, இவ்வளவு ஏன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக நீ எவ்வளவு போராடின. போராட்டமே உன் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டியா? அபி, நாங்கெல்லாம் உன் மேல நிறைய அன்பு வச்சிருக்கோம். நாங்க நல்லா இருக்கணும்னு நீ எப்படி நினைக்கிறியோ அதே மாதிரிதான் நீ நல்லா இருக்கணும்னு நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம். உன்னை ஒரு நல்ல நிலைமையில சந்தோஷமா பாக்கணும்னு எங்களுக்கு மட்டும் ஆசை இருக்காத சொல்லு.
இது பாரு, நீயும் எங்க அம்மா மாதிரி பேசாத உஷா. கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் நல்லா இருப்பேனா? அப்புறம் எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச? இங்க பாரு, கல்யாணம் ஒருத்தரோட வாழ்க்கைக்கு முழுமையை தருது. அதுலயும் மகேஷ் மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அமைஞ்சிட்டாருன்னா வாழ்க்கையே பிரமாதம் ஆயிடும். போராடுறப்ப தோள் கொடுக்கறதுக்கும், நீ துக்கத்துல இருக்கும்போது உன் கண்ணீரை தொடச்சு விடுறதுக்கும் உரிமையோட ஒருத்தர் வேணும் அபி. புரிஞ்சுக்கோ. உஷா, உனக்கு நடந்தது முதல் கல்யாணம். எனக்கு நீங்க நடத்த நினைக்கிறது ரெண்டாவது கல்யாணம். எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். அபி, இப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதா உன் பிரச்சனையா? ஒருத்தரை ஒதுக்கிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும் உன்கிட்ட யாரும் சொல்லல. ஒன்ன உதைச்சு தள்ளின ஒருத்தனை மறந்துட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும் தானே சொல்றோம். இதுல என்ன தப்பு இருக்கு? உலகத்துல சாதனை பண்ண பெண்கள் எத்தனையோ பேர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணவங்க தான். உனக்கு தெரியாதா? அவங்களுக்கும் ஆரம்பத்துல ஒன்னு மாதிரிதான் மன பிரச்சனை இருந்திருக்கும். போக போகதான் எல்லாம் பழகி இருக்கும். அபி, புருஷங்கிறது யாரு? ஒரு ஃப்ரெண்ட், அம்மா, தங்கச்சி, அந்த மாதிரி இன்னொரு உறவு தானே. அந்த இடத்துல ஒரு மோசமான ஆள் இருந்தான், இப்ப போயிட்டான். இன்னொரு நல்ல மனுஷன் அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. இதுல என்ன அபி தப்பு இருக்கு? இங்க பாரு, நீ வீணா மனசு போட்டு இப்படி குழப்பிக்காம சந்தோஷமா எல்லாத்தையும் ஏத்துக்கோ அபி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எல்லாரும் சேர்ந்து என்ன துரத்துறீங்கல்ல? ஆமா, துரத்துறோம். ஒரு நல்ல வாழ்க்கையை நோக்கி தானே துரத்திட்டு இருக்கோம். அங்க நீ சந்தோஷமா இருக்கிறத நாங்களும் மனசு பொங்க பார்த்து சந்தோஷப்படுவோம்ல. அபி ப்ளீஸ் அபி, அழாத. எல்லாம் நல்லதுக்கு தான் அபி. உஷா, கார் வந்தாச்சு, அவங்க ரெடினா கிளம்பிடலாம். ஓ, just 5 minutes சொல்ஸ். அபி ஃபேஸ் வாஷ் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும், அவ்வளவுதான். கிருஷ்ணன், வண்டியை ஓரமா நிறுத்த சொல்லுங்க. டிரைவர், இந்த வண்டி அந்த மரத்தாண்ட போடும். என்ன சார் இப்படி அசதிட்டாங்க? அங்க பாருங்க. யார் சார் இது? அபி சித்தப்பா வராரு. வணக்கங்க. வணக்கம். என்ன நீங்க முன்ன நின்று எங்களை வரவேற்க வேண்டியது, நீங்க பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? சும்மா இருங்க, நான் இங்க வந்ததே பெரிய விஷயம். என்ன கிருஷ்ணன், வந்த இடத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டு? இப்பதான் சார் பேச முடியும். சரி சரி வாங்க. ஒண்ணும் சொல்லாம போறாரு. இல்லைங்க, அது இந்த வாரம் பப்ளிஷிங்க்கு இல்ல, அடுத்த வாரம் வர வேண்டியது. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நான் அப்புறம் பண்றேன். வாங்க சித்தப்பா, வாங்க சித்தப்பா. வாங்க வணக்கம்மா. வணக்கம். நிறைய படம் பாப்பியா? முதல்ல நிறைய பார்த்துட்டு இருந்தேன், இப்போலாம் அவ்வளோ படம் பார்க்கறது இல்லை. அம்மா, வாங்க சித்தப்பா, உட்காருங்க. வாங்க சார், உட்காருங்க. சரிப்பா. இல்லை சார், உட்காருங்க. நல்லா இருக்கியா தம்பி? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாங்க தம்பி. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். ராஜேந்திரா, ஜூஸ் எடுத்துட்டு வாடா. சீக்கிரம் எடுத்துட்டு வா. குடு. திருவேங்கட மாமா, சூஸ் எடுத்துக்குங்க. ஆ, ஆ. சார் நீங்க? சார் நீங்க எடுத்துக்கிறேன். நானே எடுத்துக்கிறேன், நீ கொடுக்காத. ஒண்ணு போதுங்களா? இன்னொன்னு அப்புறமா கொடுங்க. அவங்களுக்கு எல்லாம் கொடுங்க. சும்மா இருக்க மாட்டேன், போடா. தம்பி, நீங்க சீக்கிரம் வராதது மனசுல ஒரு குறையாவே இருந்தது. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆ, ஆ. என்னமோ நடக்குது, எல்லாம் நம்மளை கேட்டா நடக்குது. ஏதோ கடமை, அவ்வளவுதான். நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நம்ம குடும்பத்துக்கு மூத்த ஆம்பளை, உங்களை விட்டுட்டு நாங்க ஏதாவது பண்ணிருக்கோமா? நீங்க மனசார வாழ்த்தணும். அக்கா விடுங்க, அதான் வந்துட்டார்ல. தம்பி, இவர்தான் டாக்டர், அவங்க அம்மா. வணக்கம். மாமா, இவர் தான் டாக்டர் மகேஷ், நம்ம அபிய கட்டிக்க போறவர். அதுதான் அக்கா உங்ககிட்ட பாரிச சொல்லுது. ஓ, மாமா, உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? நம்ம சுமதிய அபி கொடைக்கானல் கூட்டு போச்சுல்ல, அங்க வைத்தியம் பண்ணி குணப்படுத்தின யாரு தெரியுமா? டாக்டர் மகேஷ் தான். ஓ, நீங்க தானே அது? ஆமா. ரொம்ப நன்றி. இட்ஸ் ஓகே. சார் யாருன்னு சொல்லி நீங்க? இவர் தான் சுமதியோட அப்பா, அபிக்கு சித்தப்பா, எங்க குடும்பத்துல மூத்த மாப்பிள்ள. ஐ see. ஏகப்பட்ட பணம் காசை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு செல்வாக்கா இருந்தாரு. ஒரு கேடு கட்ட பையன் வந்து ஏமாத்தி விட்டான். அன்னைக்கு விழுந்தவர் தான். ஏய் எருமை, உங்கள்கிட்ட என் வரலாறு கேட்டாரா அவரு? மாமா, உங்களை பத்தி அவருக்கு தெரியாது இல்ல, இதெல்லாம் சொன்னா தெரிஞ்சுக்குவார்ல. ஒண்ணு கிடைக்க வேணாம், போய் சமையல் ரூம்ல ஏதாவது வேலை பாரு போ. அடியாத்தி, இதனை கட்டணம் கொண்டாடி எவர் மாதிரி எவரிங்க? பேசாம இருடா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம.
ஏக்கா இப்போ நான் அப்படி என்னக்கா சொல்லிட்டேன்? இப்போ கூட ஊருக்குள்ள உங்க மாமே ஆந்திராவில் போய் ஏதோ கோக்குமாக்கு பிசினஸ் பண்ணி காசு சம்பாரிச்சதா சொல்றாங்க. அப்போ கூட நான் அவங்கள்ட்ட இளைய இது எங்க மாமனோட திறமை தான் சொல்லியிருக்கேன். டேய் அர்ஜுனா ஏக்கா இப்ப பேசாம மட்டும் இருக்க என்ன? மாட்டேன். தம்பி, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இவன் எப்பவுமே அப்படிதான், ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பான். தெரியும் அவர் ஏதோ பேசிட்டு போறாரு. அவரை பத்தி தான் தெரியுமே. அப்படி என்னை பத்தி அப்படியே உங்களுக்கு பெருசா தெரியும். என்ன மாப்பிள்ளைங்கிற கிட்டாப்புல பேசுறீங்களாக்கோ? நான் மட்டும் களத்தில் இறங்கின்னு வச்சுக்கோங்க, எந்த பொம்பளையும் உங்களுக்கு தெரியும் பார்க்க மாட்டேன். கிழிஞ்சது போ. ராஜேந்திரான்னு எல்லா பொம்பளைகளும் என் பின்னாடி தான் சுத்திக்கிட்டே இருப்பாளுங்க. பழனியில வந்து கேட்டு பாருங்க நம்ம செல்வாக்க. ஐயோ, சும்மா இரு. என்னக்கா என்னை பத்தி சொல்லவே விட மாட்டேங்கிற? மாமா கொஞ்சம் நல்லா தான் சிரியும். ஆ, போடா போய் வேலையை பாரு. உஷா, யாருக்கு இந்த புடவை? அபிகிட்ட இந்த புடவை கொடுங்க சாந்தி. உஷா, ஏன் தயங்குறீங்க? அவங்க இதை கட்டிப்பாங்களா? நான் அபிகிட்ட பேசிட்டேன், அவளும் இதுக்கு சம்மதிச்சிட்டா. நீங்க இந்த புடவை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவ கண்டிப்பா கட்டிப்பா. போய் கொடுங்க, தயங்காதீங்க சாந்தி, போய் கொடுங்க. சரி. பாவங்க அபி, என்னதான் நான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவங்க நிச்சயதார்த்தத்துக்கு இந்த வீட்ல இருந்து புடவை கட்டி கிளம்புறது அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும்ல? ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல உஷா, இது அபி வாழ்க்கையில ஒரு முக்கியமான விசேஷம். இந்த மாதிரி சமயத்துல அபி அவங்க வீட்டில் இருக்கணும், இல்ல அவங்க சித்தப்பா வீட்டில் ரெடியாகி உறவினர்களோட அவங்க வீட்டுக்கு போகணும். என்ன பெரிய உறவு? அபியோட சித்தப்பா அவளுக்காக என்ன பண்ணியிருக்காரு? கஷ்டத்தை தவிர வேற எதையும் கொடுத்ததில்ல. அபிக்கு நீங்களும் நானும் நல்லதை நினைக்கிறத விட வேற யாரும் நினைக்க மாட்டாங்க தோல்ஸ். அபியோட அம்மா தங்கச்சி தவிர அவ இங்க இருந்து புடவை கட்டிட்டு போறதுல எந்த தப்பும் இல்ல. அதெல்லாம் சரி, அபி இந்த புடவை தான் கட்டணும்னு ஏன் வற்புறுத்துறீங்க? அபி அந்த புடவை கட்டணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படி என்ன ஸ்பெஷல் அதுல இருக்கு? அது என் மாமனார் அபிக்காக ஸ்பெஷலா வாங்கி கொடுத்த புடவை. அது என்ன சொல்றீங்க? ஆதியோட அப்பா அபிக்கு புடவை எடுத்து கொடுத்தாரா? ஆச்சரியமா இருக்கு. இதுல என்ன தோல்ஸ் ஆச்சரியம் இருக்கு? அபி அவர் தம் பொண்ணா நினைச்சு ஃபீல் பண்றாரு. அவ நல்லா இருக்கணும்ன்றது அவரோட ஆசை. எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அவ நல்லா இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்த புடவைய அபி நிச்சயதார்த்தத்துக்கு கட்டிக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். அதனாலதான் அபி கிட்ட பேசி நீ இந்த புடவை தான் கட்டிக்கணும்னு அவளை வற்புறுத்தின. அவளும் அதுக்கு சம்மதிச்சிட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தோல்ஸ். அபி கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பா. இந்த வீடு தான். இந்தாங்க. அபி எங்க? அபி எங்கன்னு கேக்குறேன். என்ன விஷயம்? நான் அவளை பார்க்கணும். இங்க பாருங்க மிஸ்டர் பாஸ்கர், அபியோட வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமான நேரம். இந்த நேரத்துல நீங்க அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கிளம்புங்க. அபி எங்க இருக்கா? கேக்குறல சொல்லுங்க. சொன்ன கேளுங்க ப்ளீஸ். கிளம்புங்க நீங்க. பாஸ்கர். ஏய், அபி பாஸ்கர் நில்லுங்க. இன்னும் காணுமே அங்க தெரியலையே. ஆனந்தி, இன்னும் வரலையடியவ? வந்துருமா? என்ன ஆனந்தி இது? டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் காணோம். இல்ல வந்துரும் சித்தி. அப்பவே வண்டி வந்த உடனே கிளம்பிடுவோன்னு தொல்காப்பியன் ஃபோன் பண்ணி சொன்னாரு. போன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சே, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குடி. அம்மா, அக்கா வந்துரு, கொஞ்சம் சும்மா இருக்கியா? டிராபிக்ல ஏதாவது மாட்டி இருக்கோம். ஆனந்தி, தொல்காப்பியனுக்கு ஒரு வாட்டி போன் பண்ணி பாரு. சரி, ஃபோன் குடுறேன். என்ன தம்பி நீங்க மட்டும் வரீங்க? எங்கடி அபி? உஷா கூட வராளா? எங்கே அவ? சொல்லுங்களே.
அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. உஷா வீட்டுக்கு போயிட்டாளா? என்ன தம்பி, என்ன நடக்குது? அபி எங்கே? இங்க பாருங்க, வண்டி வந்த உடனே அபி அக்காவோட கிளம்பிடுவோம்னு சொன்னீங்கல்ல, இப்ப அக்கா எங்க? கிளம்பிக்கிட்டு தான் இருந்தோம். நடுவில் பாஸ்கர் வந்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அபியை கூட்டு போயிட்டாரு. இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? என்ன தம்பி இது? அவதான் புத்தி கெட்டுத்தனமா கிளம்பி போறேன்னு சொன்னா நீங்களும் போக விட்டுடுறதா? இங்க என்ன சூழ்நிலைன்னு உங்களுக்கு தெரியாது? எல்லாம் நிச்சயதார்த்தத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களாவும் சொல்லிருக்கலாம்ல. அம்மா, நான் சொல்லாம இருப்பேனா? இல்ல அபிக்கு தான் நிலைமை என்னன்னு தெரியாதா? அவங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, போயிட்டாங்க. கடவுளே, அப்படி என்ன உயிர் போற பிரச்சனை அவ கிளம்பி போனா? அம்மா, நிஜமாவே உயிர் போற ஒரு பிரச்சனை தான். என்ன சொல்றீங்க? ஆமா, பாஸ்கரோட அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ். அவருக்கு பிரைன் டியூமர். கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். அதான் பாஸ்கர் கூட்டு போயிட்டாரு. யாரு அந்த பாஸ்கர் அப்படி சொன்னானா? நிச்சயமா அது பொய்யா தான் இருக்கும். அந்த ராஸ்கல் அபி அக்காவோட இறக்கத்தை சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லி கூட்டிட்டு போயிருப்பான். இல்ல கடத்திக்கிட்டே போயிருப்பான். எனக்கு அதுல டவுட்டே இல்ல. இல்ல ஆனந்தி, நிஜம். பாஸ்கர் அப்பாவுக்கு உண்மையிலே இதான் பிரச்சனை. இங்க பாருங்க, ஆனந்தி சொல்றது கரெக்ட் தான். அந்த பாஸ்கர் பையன் ஒரு மொள்ள மாதிரி பையன், முடிச்சிருக்க பையன். அவன் அபிகிட்ட ஏதோ கோல்மால் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பான். நீ முதல்ல போலீஸ் போன் பண்ண ஆனந்தி. டேய், வாய போடுற. என்னப்பா தொல்காப்பியா? எல்லாத்துக்கும் வாய் கடியே பேசுவிய. எதா இருந்தாலும் வீட்டுல வந்து பேசிக்கலாம்னு அபியை கூட்டிட்டு வரதை விட்டுட்டு இங்க வந்து கதை அளந்துட்டு இருக்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னென்னமோ நடக்குது. ஆனந்தி, இப்ப என்னடி பண்றது? முதல்ல அந்த பாஸ்கரை தேடணும், இல்லனா போலீஸ் கிட்ட போக வேண்டியதுதான். இல்ல ஆனந்தி, வேண்டாம். என்ன மகேஷ் சொல்றீங்க? அந்த பாஸ்கர் ஒரு அயோக்கியன். உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. நோ, இப்போ பாஸ்கர் முக்கியம் இல்ல. எனக்கே ஒரு விஷயம் தெரியும். மிஸ்டர் நாராயணனுக்கு பிரெயின் டியூமர். இட்ஸ் இன் ஃபைனல் ஸ்டேஜ் அண்ட் ஹீ இஸ் இன் எ கிரிட்டிக்கல் பொசிஷன். என்ன சொல்றீங்க தம்பி? ஆமா ஆண்டி, மூளையில டியூமர், உடைக்கிறது கஷ்டம். ஹலோ, யா டாக்டர் மகேஷ். யா, மிஸ்டர் நாராயணன் இருக்கார் இல்லையா, பிரெயின் டியூமர் பேஷண்ட். யா, ஹவ் இஸ் ஹி? ஆஹா, ஓ, ஓகே, தேங்க்யூ. என்ன சார்? விஷயம் உண்மைதான். மிஸ்டர் நாராயணன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காரு. வெரி சீரியஸ் கண்டிஷன். உடனே அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். ஏன் தம்பி, அவருக்கு உடம்பு இவ்வளவு மோசமா இருக்குன்னு உங்களுக்கு முன்னையே தெரியுமா? தெரியும், எனக்கும் தெரியும், அபிக்கும் தெரியும். அவரை பார்க்க தான் அபி அடிக்கடி பாஸ்கர் வீட்டுக்கு போவாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அபி தான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு சொன்னாங்க. சரி, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். மகேஷ், என்ன சொல்றீங்க நீங்க? என்ன பண்றது ஆனந்தி, சிச்சுவேஷன் நம்மளை எதுக்கும் அனுமதிக்கல. பாப்போம். நான் முதல்ல மிஸ்டர் நாராயணனை பார்க்கணும். அம்மா, நான் ஹாஸ்பிட்டல் போறேன். அப்ப நிச்சயதார்த்தம் நிச்சயமா இன்னைக்கு இல்ல. தம்பி, நானும் ஆஸ்பத்திரிக்கு வரேன். அம்மா, நாங்களும் வரோம். வேண்டாம்மா, நீங்க எல்லாம் இங்க இருங்க. நானும் சித்தி போயிட்டு வரேன். வாங்க. சுமதி, வீட்டுக்கு வா. அக்காக்கா. அக்கா செல் ஆஃப்ல இருக்கு. ஐயோ, இப்ப என்ன பண்றது?